தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். OnePlus U1s அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி சீரிஸில் 55 இன்ச்க்கான டிவி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த டிவியில் ஒரு நார்மலான டிவியில் என்னென்ன இருக்கோ அது இருக்குது, ஒரு ஸ்மார்ட் டிவியில் என்னென்ன இருக்கோ அதுவும் இருக்குது. பட் ஒரு ஸ்மார்ட் டிவியில் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸும் பண்ணணும். அது என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவி இதுவா பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல் ஒவ்வொன்றா எடுத்தலாம் அன்பாக்சிங் காமிக்கலைங்க. சிம்பிளாக என்னென்ன இருந்ததுன்றதை சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப பெரிய பாக்ஸ் தான். நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால அன்பாக்சிங் வந்து பண்ணுறேன். பட் நீங்கள் அஃபிஷியலி டிவி வாங்கினீங்கன்னா OnePlus கிட்ட சொல்லி அவங்களுடைய ஆட்களை வர சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஃபிட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரீயாக தான் வந்து பண்ணுவாங்க. வால் மவுண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி லெக்கில் வந்து வச்சாலுமே சரி உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் அவங்க பண்ணால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து மாட்டுவீங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு டிவியை கொடுத்துருக்காங்க. நல்லா சேஃபாக வந்து பேக் பண்ணி வந்திருக்கு. ரிமோட் இருக்குது, ஏசி பவர் கார்டு இருக்குது, ஏவின் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, வால் மவுண்ட்கான அந்த பிராக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இது எல்லாமே இருக்கு. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 55 இன்ச்க்கான டிவி தான் இது. 4K ரெசல்யூஷனோட வருது. கலர் கேமிட்டை பொறுத்த வரைக்கும் DCI P3 93% இருக்கிறதா சொல்றாங்க. HDR10, HDR10+, HLG-க்கான சப்போர்ட்டும் இதில் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ விஷுவலாக எனக்கு குவாலிட்டி எப்படி இருந்துச்சுப்பா, ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா இருந்தது. நானும் யூஸ் பண்ணேன், டீமில் 2 பேரும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க, மாற்றி யூஸ் பண்ணி பார்த்துருந்தாங்க, நல்லா இருந்தது. உங்களுக்கு குவாலிட்டி நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாலுமே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து படங்கள்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் நல்லா இருக்கு. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிக்சரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம், ஸ்பெஷலி இந்த பட்ஜெட்டில். அண்ட் அடுத்ததாக ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் 30 வாட்கான ஸ்பீக்கர், 2 யூனிட்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோக்கான சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்களை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரும். ஆடியோ குவாலிட்டி ஓகேவா இருக்குது, பரவாயில்ல, ரொம்ப மோசம் கிடையாது, ரொம்ப சூப்பர் டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறதுக்கு ஒரு படி மேலே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஜென்ரலி ஓரளவுக்கு சின்ன ஹாலில் வச்சு பார்க்குறீங்க, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த 55 இன்ச்சு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஹால் வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு சவுண்ட் போதுமான அளவில் இருக்கும். பட் இன்னும் எனக்கு நல்ல பேஸியாக இன்னும் நல்ல எஃபெக்டோட வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் வந்து போட்டு தான் ஆகணும். பட் ஜென்ரலி டிவி வாங்கும் போதே மொக்கையான ஸ்பீக்கரோட தான் வரும் அப்படின்ற அந்த விஷயம் இதில் இல்லை, நல்லா இருக்கு. இதில் Android 10 ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆக்ஷன் ப்ளேக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ 2 UI இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ப்ளேயில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மூவிஸ் பார்க்குறது, ஷோஸ், ஸ்போர்ட்ஸ், மியூசிக், லைவ் டிவி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டென்ட்டும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கண்டென்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய விதமான விஷயங்களுக்கு நம்ம ஆல்ரெடி மற்ற டிவியில் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் தான். பட் இன்னும் கொஞ்சம் இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான கண்டென்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கும் சரி, சர்ச் பண்ணுறதுக்குமே சரி ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. நல்லா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் இப்போ யூஸ் பண்ண ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. இதில் கூகுள் அசிஸ்டன்ட் பில்டின்ல இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு அலெக்ஸாவுடைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட்டை வச்சு அதை அழுத்தி தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதிலேயே ஃபார் ஃபீல்ட் மைக் அது இருக்குது. அதாவது ஸ்பீக் நவ் அப்படின்ற ஒரு ஃபீச்சராக அதை சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கூகுள் ப்ளே தமிழ் டெக் வீடியோ. Playing Tamil Tech on YouTube. ஸோ நம்ம சொன்னோம் அழகாக யூடியூப்பில் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வந்துடுச்சு. ஸோ வீடியோ வந்தாச்சு இந்த மாதிரி. ஓகே கூகுள் will you train tomorrow? ஸோ நாளைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டுருந்தேன், வந்தாச்சு. நார்மலாக நம்ம ஃபோனில் என்னென்ன பண்ணுறோமோ கூகுள் அசிஸ்டன்ட் மேக்ஸிமம் பண்ண முடியும். ஓகே கூகுள் ஓப்பன் Amazon Prime Video. Opening Prime Video. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி ஒரு மூலையில் வச்சுருங்க, ரிமோட் எங்கே இருக்குன்னு தெரியல, ஐயோ தேடணுமே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இதில் அந்த ஃபார் ஃபீல்ட் மைக் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறீங்களோ ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஈவன் ஆஃப் பண்ணுறது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பை மாற்றுறதுக்கு, நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு எல்லா இடங்களையுமே ஒர்க் ஆகுது. அண்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது. சப்போஸ் எனக்கு இந்த மைக் வந்து வேணாங்க, ஏன்னா இது எப்பவுமே ஆக்டிவில் இருக்கும், வேணான்னா டிவிலே கீழ் பக்கத்தில் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, மியூட் பண்ணுற பட்டன். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா மியூட் ஆகிடும். ஸோ அப்புறமா நீங்கள் ரிமோட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணி
பண்ணிக்கலாம். கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே எல்லா ஸ்மார்ட் டிவிலையுமே கேஸ்டிங் ஆப்ஷன் இருக்கும். இதுலேயும் இருக்குது. பில்டினா குரோம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, மீரா காஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதமான சப்போர்ட்டும் இருக்குது. இதில் என்னடா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் நீங்கள் 2 மொபைலை கூட கேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எத்தனை டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல, பட் ஸ்டில் அந்த ஆப்ஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதில் மீடியாடெக் கூடிய ஒரு சிப்செட் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2 ஜிபிக்கான ரேம் அண்ட் 16 ஜிபிக்கான இன்பில் ஸ்டோரேஜோட இது வருதுன்றதை சொல்கிறாங்க. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது அண்ட் வைஃபை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் வந்து இருக்குது. இதில் குறிப்பாக நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோருடைய சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கேம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த 2 ஜிபியில் விளையாடுற மாதிரியான ஒரு சில கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் தாராளமாக வந்து விளையாடிக்கலாம். பட் டிவியில் கேம் விளையாடுறது அதிலே இன்ஸ்டால் பண்ணுறது ஓரளவுக்கு டைம் பாஸ்க்கு ஓகே. ரொம்ப ஹெவி கேம்ஸ்லாம் வந்து தாக்கு பிடிக்காது ஜென்ரலி. பட் நல்லா வந்து நீங்கள் நார்மலாக விளையாடும்போது அந்த ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றது நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சும் சரி, உங்கள் ரிமோட்டில் வச்சும் சரி, நீங்கள் விளையாடுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கேமிங் கண்ட்ரோலர் இருக்குன்னா நீங்கள் அதில் விளையாடி பார்க்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் டெஸ்ட் பண்ண முடியல. பட் நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர்கிட்ட அது இருந்தது. டெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆச்சுன்றதை சொன்னாங்க. இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பின்பக்கமாக ஃபஸ்ட்டு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆண்டனா போர்ட் இருக்குது, 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, 3 HDMI போர்ட் இருக்குது, அதில் 1 EARC சப்போர்ட் பண்ணுறது அண்ட் ஒரு ஆப்டிக்கல் அண்ட் ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்குது. OnePlus டிவியில் OnePlus கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் தான் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுலேயும் அதை கொடுத்துருக்காங்க. OnePlus கனெக்ட் 2.0 இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தட் இஸ் உங்ககிட்ட எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலுமே, அது ஆண்ட்ராய்டாக இருந்தாலுமே சரி, iOS டிவைசஸாக இருந்தாலுமே சரி, நீங்கள் OnePlus கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த டிவியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் இந்த டிவியை கம்ப்ளீட்டாக ஒரு ரிமோட் மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கங்க, நான் இப்போ OnePlus கொடுக்குறேன், இங்கே வந்துடுச்சு. இல்லை எதுலையாச்சும் வந்து நவுத்தணும், மூவ் பண்ணணும், எல்லாமே என்னால் ஃபோன்லேயே வந்து பண்ண முடியும். இல்லை கீழே பார்க்கணும், ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து பண்ண முடியும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர் வந்துச்சு. இங்கே ஏதாச்சும் நான் ஸ்க்ரோல் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோலும் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் ஃபோன் மூலிமா நீங்கள் வந்து பண்ண முடியும். இதிலே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமா, ஃபோட்டோ வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஆப்பை கொடுக்குறது மட்டும் இல்லை, அது கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ எங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் ஒவ்வொரு டைமுமே ரிமோட் எடுத்து தான் தேடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் டாப் நாச்சான ஒரு ஃபீச்சர். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஹலோ, ஓகே கூல். பட் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போதே அவங்க ஸ்னாப் டிராகனோட வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ப்ளே அண்ட் பாஸும் இதில் தான் வந்து பண்ணேன். அட் த சேம் டைம் இந்த ஃபோனுக்கு யாரோ கால் பண்ணாங்க. கால் பண்ணுற சமயத்தில் நான் ரிமோட்டை தேடி அதை ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக நான் கால் அட்டன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, கால் வரும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு சவுண்டு கம்மி பண்ணிடுச்சு. அட்டன் பண்ணும்போதும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நான் காலை கட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் அப்படின்றது ஸ்மார்ட் வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதில் இருக்குது. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. தட் இஸ் குட் ஒன். சப்போஸ் உங்ககிட்ட ஏதாச்சும் OnePlus டிவைசஸ் இருக்குது, அதாவது வந்து மொபைல் ஃபோன் கிடையாது, OnePlus உடைய இயர்ஃபோன் இருக்குது, TWS இயர்ஃபோன்ஸ் இருக்குது, இல்லை OnePlus ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கீங்கன்னா அதையும் இந்த டிவி கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்ததுன்னா என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டிவியில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் வந்துடும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் மட்டும் வந்து கேட்டுக்கலாம். ப்ரைவசியாக வந்து நீங்கள் படம் பார்க்குறது, பாடல்கள் கேட்குறது வந்து கேட்டுக்கலாம். இது வந்து டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி கனெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ சிஸ்டம்குள்ளே வந்து அவங்க கொண்டு வராங்களாம். சப்போஸ் நீங்கள் OnePlus உடைய ஃபேனாக இருந்தால் அந்த எக்கோ சிஸ்டம்லாம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ளஸ்ஸான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த ரிமோட்டை பற்றி பேசணுங்க. ஸோ போன வாட்டி இருந்த ரிமோட்டை விட இந்த ரிமோட் இன்னும் கொஞ்சம் நல்லா கையில் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்திருக்கு. பட் இந்த வாட்டி ஒரே ஒரு விஷயம் எனக்கு மிஸ் ஆகுறது என்னன்னா, இதில் யூடியூப் பட்டன் தூக்கிட்டாங்க. அதுக்கு பதில் நெட்ஃப்ளிக்ஸும் பிரைம் வீடியோஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. யூடியூப் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று இருந்தால் என்னத்தை பண்ணுதோ எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் யூடியூப் தான் ஃப்ரீயாக இருக்குன்றதால பார்த்துட்டு இருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. பட் மற்ற கீஸ் எல்லாம் இருக்குது. மியூட் பட்டன் இருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் OnePlusக்கு போகணும்னா அந்த யூஐக்கு அதுக்கு இருக்குது. இல்லை நார்மலாக ஹோம் போகணும்னா இருக்குது பேக் பட்டன். அண்ட் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டென்ட் ஓடிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் செட்டிங்ஸ் வந்து வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வந்து வந்துடுது. ஸோ நீங்கள் அதில் என்னென்ன பார்க்குறோமோ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் ரிமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேரக்ஷனில் இருந்தாலும் வரும், ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஒர்க் ஆகிற ரிமோட் தான் இல்லையா. ஸோ அதனால் இந்த சைடில் வந்து ஒர்க் ஆகுது. அதுவும் அந்த இஷ்யூ கிடையாது. ஸோ ரிமோட் கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அந்த யூடியூப் பட்டனை ரிமூவ் பண்ணது தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது.
உங்ககிட்ட ஒருவேளை OnePlus உடைய புதிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா அதில் மட்டும்தான் இந்த NFC ஒர்க் ஆகுது. மற்றபடி ஒரு பழைய OnePlus டிவைஸஸோ இல்லை வேறு ஏதாச்சும் பிராண்ட் கிட்ட இருந்து உங்ககிட்ட NFC டிவைஸ் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா அது எதுலேயுமே இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து ஒர்க் ஆகலை. பட் இந்த புது டிவைஸஸில் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த NFC மூலிமா வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பட் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் எப்போ அவங்க அப்டேட் கொண்டு வர போகிறாங்கன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. சரி, ஓவராலாக இந்த டிவியை பற்றி சொல்லும் அப்படின்னா நான் இருக்கிற ப்ளஸும் சொல்லியிருக்கேன், மைனஸும் சொல்லியிருக்கேன். அப்பப்போ வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கனால என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னோம். பட் இன்னொரு விஷயமும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். டிவி வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் ஸ்விட்ச் பண்ணும்போது அதில் ரொம்ப அப்படியே வந்து நின்று போகிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. என்னடா அப்படின்றது ஃபீல் இருந்துச்சு. பிக்சர் குவாலிட்டி நல்லா இருந்தாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் வந்து இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்தது. அந்த அப்டேட்டில் நாங்கள் பண்ணதுக்கு அப்புறமாக ஓரளவுக்கு ஆப் ஸ்விட்ச் ஆகுறது இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட் வந்து அவங்க கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலி நீங்கள் இந்த டிவி ஓவராலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸிங் சொல்லிடுறேன். மொத்தமாக 3 வேரியன்ட் இருக்குது. 50 இன்ச், 55 இன்ச் அண்ட் 65 இன்ச் அப்படின்றது போல். எக்ஸாக்டான ப்ரைஸிங் என்னன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸிங் மேபி இந்த டைமில் நீங்கள் ஃபெஸ்டிவல் சீசனில் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு சில ஆஃபர்ஸ் எக்ஸ்ட்ராவும் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாக்டான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இப்போ என்ன ப்ரைஸிங்கில் இருக்குது, என்ன ஏதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இது ஒர்த்தாக இருக்கா, என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் இருக்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன். பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, பிரைட்னஸும் வந்து நல்லா வந்துருக்கு. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் இன்டெகிரேஷன்லாம் வந்து ஒரு சிலது பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு வந்து ஓகேவாக ஒர்க் ஆகுது, பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி ஓகே, டீசெண்டாக இருக்குது. அண்ட் மற்றபடி கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணுறது சூப்பராக வந்து இருந்துச்சு. நாங்கள் வைஃபைல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அதில் எந்த ஒரு விஷயமே வந்து வரல. யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் பக்கத்து ரூமில் தான் வைஃபை இருக்குது, அதனால் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வரல. யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் மற்றபடி நான் சொன்ன அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் இதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த யூடியூப் பட்டன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது திரும்ப கொடுக்க முடியாது. பட் அதுவும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா என்ன ஏதுன்றதை வந்து பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஒரு டிவியை வாங்குறீங்க, ஒருவேளை ஏற்கனவே உங்ககிட்ட OnePlus டிவைசஸ்லாம் இருக்குது, ஒரு எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை ஜென்ரலாக பார்த்தாலும் இதை வாங்குவீங்களா, இல்லை இதோட பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு வேறு எதனா இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.